ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஷேரிங் இருக்குது. என்னன்னு சொல்கிறீங்களா? என்னென்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் நினச்சேன் நீங்கள் எல்லாம் என்னை வேறு மாதிரி பாராட்டுவீங்கன்னு. என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? 1.8 மில்லியனுக்கு ஒரு ஷார்ட்டு போயிருக்கு. என்னால் தாங்க முடியல சந்தோஷம். செல்ஃப் லவ்வை பற்றி நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்க போகிறேங்க நான் பேசுகிறது. அதில் வேறு சொல்லியிருக்கேன், மேடம் இது ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இதே மாதிரி சொல்லுங்கள், இதே மாதிரி பாசிட்டிவாக பேசுங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் வேறு எத்தனை பேர் என்னை அழகாக அம்மான்னு கூப்பிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரியவங்க வேணும். பெரியவங்க இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாரும் சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க அழகாக இருக்கணும், புடவை கட்டிகிட்டு இருக்கணும், அப்படி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வரணும், ஆடணும் பாடணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் வயிற்றுச்சலையும் தப்பான வழி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோட பயந்து பயந்து உள்ளே இருப்பாங்க. இல்லைங்க, நீங்கள் உங்களை லவ் பண்ணலன்னா வேறு யாருங்க லவ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட் லவ் பண்ணுங்கள், உங்களை லவ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் போடுற சக்கரை இருக்குல்ல டீயில், அந்த சக்கரை வேறு மாதிரி ருசிக்கும். நீங்கள் பண்ணுற சமையலில் அது இன்னும் இனிக்கும், இன்னும் ருசியாக இருக்கும். காரணம் வைப்ரேஷன். இதான் நான் 100% நான் நம்புறதுக்கு காரணம் பிராணிக் ஹீலர். நான் இந்த ஹீலிங் ஆளுங்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன், நல்ல எண்ணத்தோடு நீ சமைச்சு பண்ணிங்கன்னா சாப்பிடாத கூட சாப்பிடாங்க, பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு சாப்பிடுவாங்க. காரணம் உன்னோட வைப்ரேஷன் அதில் போகுது. இதை தான் நான் சொல்கிறேன். சந்தோஷமாக ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க. எல்லாருக்கும் நீங்கள் எடுத்துருக்க வேலை அந்த மாதிரி. இப்போது இன்னொரு சில வேலைகள் லேடிஸ்லாம் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க, அவங்கள விடுங்க, அவங்களுக்கு நான் அப்புறம் பேசுகிறேன். இவங்க நீங்கள் வீட்டில் எது பேசுகிறீங்க? செய்கிற தொழிலே தெய்வம் இல்லையா? இது உங்கள் வேலை தானே. பிள்ளைங்களை நல்லா இருக்கணும், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கணும் நல்லா இருக்கணும் தானே பண்ணுறீங்க. கொஞ்சம் அன்போடே நீங்கள் ஒன்று நேசித்து அதெல்லாம் அதில் கலந்து கொடுங்கன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லணும். கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வீட்டு வைப்ரேஷன் மாறும், ஹெல்த்தியாக இருப்பாங்க, காசு செய்கிறோம். எந்த வீட்டில் ஒரு பொண்ணு மகிழ்ச்சியாக இருக்காளோ, எந்த வீட்டில் ஒரு லேடியை மகாலட்சுமியாக ட்ரீட் பண்ணுறாங்களோ, எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மரியாதை இருக்கும், அந்த வீடு நல்லாயிருக்கும், குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், கோடான கோடி நன்மைகளும் காசும் செய்கிறோம், ஆனந்தமாக நடக்கும். இதில் ஒரு சந்தேகம் இல்லை. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில், சரிங்களா? இதே மாதிரி வீடியோ திருப்பி உங்களுக்காக நான் கண்டென்ட் போடுறேன். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இந்த ஒரு ஷார்ட்ஸ்க்கு மிக்க 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 நன்றி.